நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தனியார் துறையில் 3.50 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் நோக்கில் விக்ஷித் பாரத் ரோஜ்கார் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளார். சுதந்திர தின உரையின் போது இந்த திட்டம் குறித்து பேசிய அவர், இளைஞர்களுக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்புடன் தொடர்புடைய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். 2025 ஆகஸ்ட் 1 முதல் 2027 ஜூலை 31 வரை அமல்படுத்தப்படும் இத்திட்டம் தனியார் துறையில் வேலைவாய்ப்பு பெறும் புதிய இளைஞர்கள் மற்றும் அதிக பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்கென பிரத்யேக இணையதளம் ஒன்றையும் பிரதமர் நேற்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவிக்கையில், இந்த திட்டம் 2 பகுதிகளாக செயல்படும். பகுதி A-யின் கீழ் முதல் முறையாக வேலை பெறும் இளைஞர்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் இருந்து அதிகபட்சம் 15,000 ரூபாய் வரை ஒரு முறை ஊக்கத்தொகை வழங்கப்படும். இது 2 தவணைகளில் வழங்கப்படும். 1 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெறுவோர் இதில் சேர தகுதியானவர்கள். இந்த நன்மை 2 ஆண்டுகள் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் வேலைக்கு பணியாளர்களை நியமிக்கும் நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு பணியாளருக்கும் மாதம் 3,000 ரூபாய் வீதம் குறைந்தது 6 மாதங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். குறிப்பாக உற்பத்தி துறை நிறுவனங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை 4 ஆண்டுகள் வரை தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டத்தின் மூலம் தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை அதிகரித்து புதிய தலைமுறை இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்குவதே முக்கிய இலக்கு என்று மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார்.